கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். இந்த காலவேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை நன்றி செலுத்துங்க, அவருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் ஒரு நாளும் குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க. அதிகமான அன்பு நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. இன்றைக்கி ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அவங்க லவ்வை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது பார்த்தாக்கா, லவ்வுக்காக என்ன பண்ணுவாங்க, தன் கையை அறுத்துப்பாங்க. அந்த கையை அறுத்தோன்னா அந்த ப்ளட்டு போயினே இருக்கும். அதை வெளிப்படுத்தி காட்டுவாங்க, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். அது ஒரு அன்பு. சில பேர் என்ன பண்ணோம், லவ்வை விட்டு கொடுப்பாங்க. விட்டு கிடைக்கிற ஒரு லவ்வாக காணப்படும். இதுபோல் தன்னுக்காகவே வாழ்கிற ஆட்கள் இருக்காங்க, தனக்காகவே மரித்து போகிற வாழ்க்கை இருக்கா. ஆனால் கிறிஸ்து மாத்திரம் துடிக்க துடிக்க அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் நரக வாழ்க்கை. அது பார்த்திங்கன்னா கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, விழாவில் ஈட்டியத்து குத்துனாங்களாம். இது போல் மரணத்தை நீங்கள் உலகத்தில் இந்த வேர்ல்டுலே பார்க்க முடியாது. ஆனால் இயேசு அவ்வளவா அன்பு கூர்ந்தார். உங்களுக்காகவே அவர் மரித்தார், உங்களுக்காகவே ஜீவிக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு அன்பை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் உங்களுக்காக மரித்தேன், உங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நான் மரித்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. உங்களுடைய எல்லா குறைகளை நிறைவாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். இதை மறந்து இருந்து விடாதீங்க. இயேசு உங்களை இன்னமும் நேசித்து கொண்டிருக்கிறார், இன்னமும் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உங்களை குறைகளால் நடத்துவார். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், நம்ம தேவாலயத்துக்கு தொடர்ந்து போகணும். இதை நம்ம 3 செஞ்சோன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஆமாம், நீங்கள் ஆலயத்துக்கு எதுக்காக போகிறேன்னா, ஒரு 4 பேர் கூடி ஜெபிக்கும்பொழுது அங்கே இறங்கி வருவாராம். பைபிள் சொல்லுது, 2, 3 பேர் நாமத்தினாலே நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே வாசம் பண்ணுவேன்று சொல்கிறார். அதனால் வசனத்தின்படி ஆலயத்தை உருப்படுத்தி நமக்கு வச்சுருக்காங்க. வசனத்தின் மூலயமா நம்ம தேற்றும்படியாய், நம்மளை ஆற்றும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எங்கெல்லாம் நம்ம வாசம் பண்ண பார்க்குறேன்னா, அநேக ஊழியம், அநேக சுவிசேஷ கூட்டம், திருவிழா, பெருவிழான்ற கூட்டம்லாம் வச்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுவார். அந்த இடத்துலலாம் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். தேவாலயத்தில் வாசம் பண்ணுவார், உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார், நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல வாசம் பண்ணுவார், நீங்கள் உபவாசிக்கும் போது வாசம் பண்ணுவார். எவ்வளோ ரிசல்ட் இருக்குது ஆண்டவரை வாசம் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவையானதை நம்ம தேடணும், நம்ம ஓடணும், நம்ம தட்டணும். திறக்க ஆண்டு சொல்லார், கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்க அப்பொழுது திறக்கப்படும். ஆண்டவர் இவ்விதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, கலங்காது. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் பண்ண போகிறேன். ஆண்டவரே, யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதியும். அவங்களை ஜெபிக்க நீ கொண்டு போவோம், அவங்களை துதிக்க நீ கொண்டு போவோம், அவங்க தேவைகளை சந்தியும். அவங்களை எதிர்பார்க்குற காரியம் உம்மால் வரும் ராஜா. அவங்க என்ன பாரத்தோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு இருக்காங்களோ எல்லா தேவைகளை சந்தி. கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். பயப்படாது, கலங்காது. ஏசு உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.